வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் சண்டாளன் கருணாநிதியும் திமுக அடிமை வருண்குமாரும் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். சீமானுக்கும் எஸ்பி வருண்குமாருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையில் இனிமே சண்டாளன் அப்படின்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்துகிறவங்க மேலே எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அதே போல் எஸ்பி வருண்குமார், திருச்சி எஸ்பி வருண்குமார் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் நாம் தமிழர் சீமான் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல எனக்கு உண்மையிலேயே எஸ்பி வருண்குமார் மேலே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதாவது இவர் திமுக முட்டா, திமுகவோட அடிமையா அப்படின்ற மாதிரி எனக்கு மேலோட்டமாக தான் இதுக்கு முன்னாடி சந்தேகம் இருந்தது. ஆனால் எப்போ இவர் சீமான் மேலே வேண்டுமென்றே ஒரு வன்மத்தோட போய் புகார் கொடுத்தாரோ அப்போவே 100% தெளிவாக புரிஞ்சிச்சு எஸ்பி வருண்குமார் திமுகவோட ஏஜெண்ட்டாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த சண்டாளன் அப்படின்ற வார்த்தை பட்டியலின பிரிவில் 48வது இடத்துல வருது. அதே போல் கடந்த காலத்தில் நான் ஹிஸ்ட்ரி டீச்சராக இருந்தேன், வரலாற்று ஆசிரியராக இருந்ததுனால எனக்கு தெரிந்த வரையில் இந்த சண்டாளன் அப்படின்ற அந்த வார்த்தை என்ன பொருள்படும் அப்படின்னா, இடுகாட்டில் பிணம் எரிப்பவரை தான் சண்டாளன் சொல்லுவாங்க. திருப்பியும் சொல்கிறேன், இடுகாட்டில் பிணம் எரிப்பவரை தான், அதாவது வெட்டியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் சண்டாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதியோட ஜாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைவேளாளர். இந்த இசைவேளாளர் தாழ்த்தப்பட்டோர் சமுதாயத்தில் வராது, அதாவது எஸ்சி எஸ்டி இதில் வராது, இது பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சீமான் மீது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தால் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் இடம் இருக்குது. அப்போ ஏற்கனவே எஸ்பி வருண்குமார் நாம் தமிழர் சாட்டை துரைமுருகனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினப்ப நீதிபதி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ட்டார். அதில் பல்பு வாங்கினார். இப்போ 2வது தடவையாக சீமான் மேலே தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்கிறதுனால இசைவேளாளர் அது எஸ்சி எஸ்டி பிரிவில் வராது, இது பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் வரும் அப்படின்னும்போது இதுலேயும் பார்த்திங்கன்னா வருண்குமாருக்கு பல்பு தான் கிடைக்கும். என்ன காரணத்துக்காக இவர் இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு அப்படின்றது சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது, உண்மையிலேயே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. காக்கி சட்டையோட கம்பீரமே போயிடுது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எஸ்பி வருண்குமாருக்கு பேசாமல் ஒரு 10 திமுக கரை வேட்டி சட்டையை வாங்கி பார்சலில் அமுச்சு விட்டுறலாமா அப்படின்னு கூட சத்தியமாக எனக்கு தோணுது எனக்கு. அதே போல் ஹரிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1944ஆம் ஆண்டு ஒரு திரைப்படம் வெளிவந்தது. கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு மேலே அந்த படம் ஓடிச்சு. 10 லட்சம் வசூலை வாரி குமிச்சுது. அந்த காலத்தில் 1944லேயே 10 லட்சத்துக்கு மேலே வசூலை வாரி குவித்த படம் அது. தியாகராஜ பாகவதற்கு அது கடைசி திரைப்படம். ஏன்னா அவர் அந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கைதாகி சிறைக்கு போயிட்டார். அதனால் இந்த ஹரிதாஸ் திரைப்படம் தான் தியாகராஜ பாகவதற்கு கடைசி திரைப்படம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த திரைப்படத்தில் கிட்டத்தட்ட 20 பாடல்கள். படத்தோட இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,995, அதாவது 11,000 அடி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்போனா எவ்வளவு முழு நீளப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பொதுவாக ஒரு திரைப்படம் அப்படின்னா நாம் 3 மணி நேரம் தான் பார்ப்போம். ஆனால்
இந்த படத்தில் பாட்டு மட்டும் 20 பாட்டு வருது அப்படின்னும்போது அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஓடும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் வேறு வழி இல்லாமல் மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்து ரசித்து இருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் நான் சின்ன வயசில் ஒரு தடவை பார்த்துருக்குறேன். இந்த திரைப்படத்தில் சண்டாளன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் அதை ஒரு தடவை பார்த்துருக்குறேன். பொதுவாகவே அந்த பழைய கால திரைப்படத்திலலாம் வந்து ஒரு வார்த்தையும் ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டு தான் பேசுவாங்க. உதாரணமாக, நிற்காதீர்கள், போங்களேன், சண்டாளா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி சண்டாளர் அப்படின்ற வார்த்தையை அந்த காலத்தில் 1944 ஹரிதாஸ் அப்படின்ற திரைப்படத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆணுக்கும் பிறக்கிற குழந்தை பேர் சண்டாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இது வந்து இந்த திராவிட இயக்கம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துப்பாங்க. இது திராவிட இயக்கத்தோட டெஃபினிஷனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே போல் எஸ்பி வருண்குமாரை வந்து சிங்கம் பட சூர்யா மாதிரி இந்த திக, திமுக, விசிக இவங்களாம் வந்து சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் உண்மையிலேயே எஸ்பி வருண்குமார் சிங்கம் பட சூர்யா மாதிரி இருந்தார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 13 வருஷமாக, எத்தனை வருஷம், 13 வருஷமாக ராமஜெயம் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் எஸ்பி வருண்குமாரை பார்த்து என்னுடைய கேள்வி என்னென்னா, உண்மையிலேயே எஸ்பி வருண்குமார் சிங்கம் பட சூர்யா மாதிரி செயல்பட்டால், அதாவது திமுகவோட அடிமையாக இல்லாமல் சிங்கம் பட சூர்யா மாதிரி செயல்படுறதா இருந்தால், 13 வருஷமாக ராமஜெயத்தோட கொலை வழக்கு வந்து அப்படியே கிடப்பில் இருக்கு இல்லையா, அதில் அவர் வந்து தன்னுடைய மூளையை பயன்படுத்தி, தன்னுடைய வீரத்தை பயன்படுத்தி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஏற்றுக்கிறேன் எஸ்பி வருண்குமார் உண்மையிலேயே வந்து சிங்கம் பட சூர்யா தான் அப்படின்ட்டு. அதே போல் இனிமேல் இந்த காணொலியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் உட்பட யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தயவு செய்து இனிமேல் கூர்ந்து கவனிங்க. கேஎன் நேருவுக்கும் எஸ்பி வருணுக்கும் இடையில் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது திருச்சியை பொறுத்த வரைக்கும் கேஎன் நேருவோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். சிங்கம் பட சூர்யா மாதிரி செயல்படுற வருண்குமார், எனக்கு தெரியாதுப்பா, திமுக சொல்கிறாங்க சிங்கம் பட சூர்யா மாதிரி செயல்படுறாரு அப்படின்ட்டு. உண்மையிலேயே வந்து எஸ்பி வருண்குமார் வீரன், சூரன், அசகாய சூரனாக இருந்தால் கேஎன் நேருக்கிட்ட பம்மறாரா அல்லது ரொம்ப கம்பீரமாக நடந்துக்கிறாரா அப்படிங்கிறத கண்காணித்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து சமூக வலைதளத்தில் தகவல்கள் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.